கதை சொல்கிற மாதிரி இப்போ எந்த படமாக வருது? படம் பார்த்தா ஃபன்னாக போனால் போதில்ல. ஸ்டோரி எதுவும் புரியல, பட் ஆனால் வந்து இந்த ஸ்மால் ஏஜ் லவ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பரவாயில்லாம இருக்கு, ஆனால் பார்க்க முடியாது. ஸ்டோரி எதுவும் புரியல, பட் ஆனால் வந்து இந்த ஸ்மால் ஏஜ் லவ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். டான்ஸ் சாங்காக வரலாம். படத்துல வேற என்ன, அந்த ரேப் கொஞ்சம் மோசமாக இருக்கு. படம் நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க, கெத்தாக சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம். படம் சூப்பராக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாங்க, போர்டிங் மூலம் பார்க்கலாங்க உட்காந்து. அவர் எப்பயுமே டான்ஸ் தான் கலக்கு வரல. 10க்கு 10, 10க்கு 10. பிரபுதேவாக பார்க்கலாம், அவ்வளோதான். பிரபுதேவாக பார்க்கலாம். நல்லாவே நடிச்சிருக்காங்களே, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்களான்னு என்ன அர்த்தம்? பாட்டுக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது, அவருக்காக வேண்டி எடுத்த மாதிரி இருக்குது. ஃபுல் டான்ஸு கலக்கியிருக்காரு வச்சு. அதான் கடைசியில் பாட்டு பாட்டாங்கல்ல, பேட்டர் அப்புறம் பாட்டை போட்டாங்கல்ல, அவ்வளோதானே. அந்த பாட்டே போட்டு அதை அவரே டான்ஸ் பண்ணிட்டார்ல டபுள் ஆக்ஷனில். கதை சொல்கிற மாதிரி இப்போ எந்த படமாக வருது? படம் பார்த்தா ஃபன்னாக போனால் போதில்ல. கதை இருக்குது, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக மைண்டில் ஏறல. 30 வருஷமாக நடிச்சிக்கிட்டு இருக்காருப்பா அவர், அதுவே பெரிய விஷயம். இன்னமும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார் ஆள், பாடி ஃபிட்டாக இருக்கார், டான்ஸ் பர்ஃபெக்ஷனாக இருக்குது, ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ரேட்டிங்லாம் எதுக்கு? படம் இன்றைக்கி வந்து ஒரு 7 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. என்ன அதில் எந்த படம் முன்னாடி வருதுன்றதை பார்த்துக்கலாம். அந்த கோச்சிங் வெரி குட் அருமையாக இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா வெரி குட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டான்ஸ் நல்லா இருக்குது, புதுசாக ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நல்லா சாங் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பரபரப்பாக பண்ணியிருக்காங்க. சாங்காக பார்க்கலாம். அவருடைய டான்ஸ் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை அந்தளவு தனிச்சு எதுவும் சொல்ல முடியல. அவருடைய சாங்கு, அவருடைய பாட்டு, அந்த மாடலேஷனு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சன்னி லியோனி வந்து இந்த இப்படி ஒரு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல தெரியல, ஓகே நார்மல். சூப்பராக இருக்கு, டான்ஸர் தான். படம் வந்து டான்ஸ் தான், செம்ம ஸ்டெப்பு எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. சார் வந்து என்னோட ஃபேனு, நான் அவரோட ஃபேனு. பாட்டு, ஃபைட்டு, டான்ஸு, அவ்வளோதான், 3 தான். கதை ஆக்சுவலாக கதையே கிடையாது. பாட்டு, ஃபைட்டு, டான்ஸு 3 தான். நீங்கள் முக்கியமாக சொல்ல போனால் பிரபுதேவா அவர் வயசுக்கு பண்ணுறது சூப்பராக இருக்குது. படம் செம்ம ஹிட்டு, இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். யார் சார்? செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை டான்ஸ் எப்பவுமே சொல்ல நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக காட்டிட்டாரு. அது தேவையில்லாம வைக்கிற சாங் தான், அதெல்லாம் தேவையில்லாம வச்சு வைக்காம விட்ருக்கலாம். அது எல்லாமே வந்து இல்லை, அவங்க வந்துட்டு ரொம்ப மேட்சிங்காக இல்லாத மாதிரி இருக்குது, அன்மேட்சிங். ஆக்சுவலி வந்துட்டு வேறு யாரையா வச்சுருக்கலாம். ஆமாம், காமெடின்றது ரொம்ப பெருசாக இல்லை, ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. படம் ஜானரே இல்லை ப்ரோ. ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா அவர் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரால் ஆக முடியல. அவங்க பையனை வச்சு நினைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நார்மல் ஸ்டோரி தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஆமாம், ஃபுல்லாகவே டான்ஸ் இருக்குது. ஸோ பிரபுதேவா சார் சொல்ல போனால் அது அவர் ஒரு ஆசம் கேரக்டர். எனக்கு அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மூவி வாஸ் ஆசம். சன்னி லியோன் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நைஸ் கேரக்டர். ஸோ சொல்கிறதுல எதுவுமே இல்லை. மூவியில் அவங்களும் ஒரு பார்ட் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலிஸ் தாராளமாக பார்க்கலாம். மூவி நல்லாயிருக்கு. தேங்க்யூ.